மஸ்ட் டேட் த பிளேபாய்ங்கிறது முதல் பாகம். தொடர்ந்து செலிபிரிட்டிஸ் நம்ம சைட்ல இருந்து ஹாலிவுட் சைட்ல இருந்து இல்ல வேற எங்கேயாவது உங்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்களா? மஸ்ட் டேட் த பிளேபாய்க்கு வந்து சசிகுமார் அண்ணன் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணி, நம்ம ஒரு ஒர்க் செய்யும் போது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மக்கள்கிட்ட போய் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் மஸ்ட் டேட் த பிளேபாயை பொறுத்தவரை கிடைச்ச சக்ஸஸ் எல்லாமே. இப்போ ஜிவிஎம் சார் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஹீரோயின்ஸ் எல்லாம் செம்ம அழகாக காட்டுவார், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. உங்கள் ஹீரோயின்ஸும் அப்படிதான் அழகாக இருக்காங்க. அதில் ஒரு பொட்டு ஒன்று வைக்கிறீங்களே, ஏதோ அதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கா? எனக்கு வந்து பொட்டு வச்சாலும் மூக்குத்தி போட்டிருந்தா ரொம்ப பிடிக்கும். நான் சீரிஸ் பார்த்த உடனே யாரா இந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்தா டேரக்டரே ஹீரோ மாதிரி இருக்காரு. நாம் 2 முடிச்சுட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு 4 வருஷம் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பல பேரை பொறுத்தவரை இந்த கண்ணோரம், அடிப்பெண்ணி, இந்த செட் ஆஃப் ஒரு 10 பாடல்கள் எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். இதயம் துடிக்குதே இதயம் துடிக்குதே மழையில் நனைந்து உன்னுடல் நனைத்து. குமுதம் மற்றும் 360 என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் லைம்லைட் ஸ்லைட்ஸ் ஆன் மஸ்ட் டேட் தி பிளேபாய் டைட்டில் ஸ்பான்சர் போத்தீஸ். காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்திரிகா பட்டுதான். போத்தீஸ் அழகிய ஜவுளிகளின் ஆலயம். வென்யூ ஸ்பான்சர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாவரம். இப்பதான் வந்து முக்கியமான என்ட்ரியே. என்னதான் ஹீரோ இருக்கட்டும், ஹீரோயின் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அந்த ஒருத்தர் நினைச்சாதான் அதை மக்கள் கிட்ட வந்து மாசா கொண்டு போய் சேர்க்க முடியும். நினைச்சிட்டாரு, சேர்த்துட்டாரு. ஏவி பார்க்கலாமா? தமிழ் அது அவருக்கு ஒரு மொழி அல்ல, ஒரு அடையாளம். நீ எழுதினது ரொம்ப அழகா இருந்துச்சு. சிங்கப்பூரில் பிறந்த ஒரு சிறுவன் பள்ளியில் அதிக மதிப்பெண் எடுத்த பாடம் தமிழ். ஆண்டுகள் கடந்த பிறகு அதே தமிழ் அவரை உலக தமிழர்கள் கொண்டாடும் படைப்பாளியாக மாற்றியது. 18 வயது, ஒரு படப்பிடிப்பு தளம், 16 மணி நேர காத்திருப்பு, 20 நிமிட வாய்ப்பு. பலர் அந்த நாளை மறந்திருப்பார்கள். ஆனால் அவர் அந்த நாளையே தனது எதிர்காலமாக மாற்றினார். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். ஆனால் இதயம் துடித்தது சினிமாவுக்காக. இயக்கம் கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை, எடிட்டிங் கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை, கதவை திறந்துவிட யாரும் இல்லை. அதனால் அவரே கற்றுக்கொண்டார், அவரே உருவாக்கினார் 360 என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தை. ஒவ்வொரு படைப்பும் ஒரு கண்டென்ட் அல்ல, ஒரு தலைமுறையின் உணர்வு. அந்த வெற்றி பயணத்தின் அடுத்த அத்தியாயமாக மஸ்ட் டேட் தி பிளேபாய் வழியாக சூரிய வேலனின் கனவுகள் மீண்டும் ஒரு முறை இளம் தலைமுறையின் இதயங்களை வென்றிருக்கிறது. ஒரு இயக்குனர், ஒரு நடிகர், ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளர். அதைவிட முக்கியமாக கனவுகளுக்கு காலக்கெடு கிடையாது என்பதை நிரூபித்த போராளி. இத்தகைய பெருமை மிக்க படைப்புகளை உருவாக்கிய மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு டி. சூரியவேலன். மிஸ்டர் சூரியவேலன் அவர்கள் onto the stage. Then you just grow from there அப்படின்னு. Already the hit is there. இன்னும் இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு ஹிட் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இருக்கு. Then he will go there for sure. We are just manifesting it today for him. Yes? Yeah. Yes, நம்ம சூரியவேலன் சார் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் நினைக்கிறவங்க ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க பார்க்கலாம். யா கிரேட். ஸோ நாங்களாம் அந்த சீரீஸ் எல்லாம் வந்து 14 சீரீஸ் கிட்ட நான் வந்து ஒரே நாளில் பார்த்தேன்னு நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகி நாங்கள் பார்த்தோம் நீங்கள் வரீங்கன்றதுக்காகவே. அந்த மாதிரி ஒரு சீரிஸ் எக்ஸாக்ட்லி செம்மையாக இருந்தது. ஸோ ஜென்சி கிட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒட்டுமொத்த க்ரௌடும் உங்களுக்காக வெயிட்டிங் உங்களோட ஸ்பீச். வணக்கம் சென்னை, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அன்புக்கு, இந்த வரவேற்புக்கு,
இந்த லவ் எல்லாத்துக்குமே. யூஸ்வலி வந்து நம்ம ஒரு ஒர்க் செய்யும் போது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மக்கள்கிட்ட போய் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அது உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் மஸ்ட் டேட் த பிளே பாயை பொறுத்தவரை கிடைச்ச சக்ஸஸ் எல்லாமே பீப்புள் எங்களுக்கு கொடுத்தது. அவங்க கிரியேட் பண்ண இந்த சோஷியல் மீடியா கான்டென்ட்ஸாக இருக்கட்டும், இந்த ட்ராமா எப்படி இருக்குது, இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னதாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சொன்னதாக இருக்கட்டும், அதுதான் எங்களுக்கு கிடைச்ச இந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ டீம் சார்பாக இந்த வெற்றியை உங்கள் எல்லாருக்குமே தான் நாங்கள் வந்து டெடிகேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஐ ஹாவ் டு டெல் யூ சம்திங். ஓகே, அதாவது நாங்கள் ஜெயினா பார்த்துருக்கோம், முசாமில்ல பார்த்துருக்கோம், அண்ட் அழகான பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நிதின் இருக்காங்க. நிதின்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா? குட் பாய் அப்படின்னு. ரிவரை விட்டுற முடியுமா? ஸோ யூ ஹாவ் எட்ஜ்ட் அவுட் பியூட்டிஃபுல் பிகினிங் ஃபார் ஆல் ஆஃப் தெம். இது வந்து இங்கேருந்து வந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்க போகுது லைஃப். அண்ட் அதை வந்து நீங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. யாரா இருக்கும் இவரை, நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு நான் சீரீஸ் பார்த்த உடனே யாரா இந்த டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்தா நான் டேரக்டரே ஹீரோ மாதிரி இருக்காரு அப்படிதான் நான் யோசிச்சேன். அதுவும் இந்த ஏவியில் அந்த மாசா ஒரு லுக் வந்தது பார்த்தீங்களா, வெறித்தனமா இருந்தது. அது நடிக்கிற ஆசையெல்லாம் இருக்கா? நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வந்து. ஏன் வயசாகுது நமக்கு சார். என்ன புரியலையே எனக்கு. சார் வயசே ஆனாலும் உங்க அழகும் ஸ்டைலும் உங்களை விட்டு போகவே போகாது சார். என்ன சார் நீங்க வயசு அப்பனா நான்லாம் இந்த ஸ்டேஜ்ல நிக்கவே கூடாது. நானும் 18 வருஷமா இந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி. பட் இட் வாஸ் சோ பிரில்லியன்ட். அண்ட் ஒரு டைரக்டரா வந்து உங்க கனவு வந்து நிறைவேறிடுச்சு. பிகாஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங் டு see the love that is pouring in, இல்லையா? ஸோ மஸ்ட் டேட் த பிளே பாய் அப்படின்னு ஒன்று எல்லார்கிட்டையும் நாங்கள் கேட்போம். ஒரு டேரக்டர் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல அப்படின்னு. எப்படி பிளே பாயாக இருந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்பிரேஷனா இல்லை அப்படியே சும்மா எடுத்துட்டீங்களா? உண்மையான பிளே பாய் யாராவது ரியலாக வேணும்னு தேடி இருக்காரு. அப்படிதான் ஜியான் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல். நான் தான் அந்த பிளே பாய்ன்னு சொல்ல வர வைக்க நான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க வேற அப்படிதான் கிடையாது அவரு. எல்லாம் ஆல் குட் பாய் தான். நீங்க உடனே டைரக்டருக்கு சப்போர்ட்டுக்கு வருவீங்களே, இருங்க நான் கேட்குறேன். என்ன வந்த உடனே சண்டை போடுறேன் என்கிட்ட? சரியா வரேன். இல்ல சோ மஸ்ட் டேட் த பிளே பாய் பொறுத்தவரை ஓகேவா, நான் ரொம்ப சீக்கிரமா சொல்லிடுறேன். ஓகே சொல்லுங்க. சோ மீடியாகார்ப் வசந்தம், சோ அதுதான் நம்மளுக்கு நாம் சீரிஸ் வழங்கினாங்க. நாம் சீரிஸ்ல தான் நம்மளுக்கு அடிப்பெண்ணை, கண்ணோரம் போன்ற பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பீங்க, உங்களோட அன்பை தெரிவிச்சிருக்கீங்க. பட் என்னன்னா பல பேரை பொறுத்தவரை இந்த கண்ணோரம், அடிப்பெண்ணை, இந்த செட் ஆஃப் ஒரு 10 பாடல்கள் எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் அது எல்லாமே நாங்கள் நாம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ்க்காக செஞ்ச பாடல்கள். ஸோ அங்கேருந்து எங்களுடைய ஜேர்னி ஆரம்பிச்சது. இப்போ மஸ்ட் டேட் த பிளே பாய் வரைக்கும் இது வந்து ஒரு மீடியாகார்ப் வசந்தமுடைய ப்ரொடக்ஷன் தான். ஓகேவா? ஸோ அப்போது நாம் 2 முடிச்சுட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு 4 வருஷம் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. இட்ஸ் பேஸ்ட் ஆஃப் அ புக். ஓகேவா? மஸ்ட் டேட் த பிளே பாய்ங்கிறது இஸ் பேஸ்ட் ஆஃப் அ புக். இட்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் அ புக், நாட் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் லைஃப் ஸ்டோரி. நோ கிடையாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ வாட்பேட் வெப் நாவல். எக்ஸாக்ட்லி. அதை எழுதினவங்க பேர் வந்து இவா டெலாஸ் சென்டோஸ். 2013 எழுதப்பட்ட கதை இது. நீங்க போய் கூகுள் பண்ணீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஆக்சுவலி வந்து கண்டினியூஷன் போர்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? மஸ்ட் டேட் த பிளே பாய்ங்கிறது முதல் பாகம், தொடர்ந்து சில பாகங்களும் அப்ப சீசன் 2 இருக்கு. கன்ஃபார்ம். அங்கதான் வரேன். என்னன்னா சோ சீசன் 1 உடைய சக்சஸ் பொறுத்து தான், இல்லை எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருந்தா சக்சஸ் பொறுத்து தான் அடுத்தது. ஸோ இன்னும் எங்களுக்கு கன்ஃபார்ம்டா அடுத்தது என்ன இருக்குங்கிறது தெரியல. ஆனா சீசன் 1 நாங்க இருக்க வைப்போம், வர வைப்போம், பெட்டிஷன் போடுவோம், தர்ணா பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல போராட்டம் பண்ணுவோம். ஓகேவா சார்? அதாவது பாகுபலி படத்தில் பார்ட் 1ல கட்டப்பா வந்து ஒரு குத்துனார் பாகுபலியை. அப்புறம் செகண்ட் பார்ட் ஒட்டு மொத்த இந்தியா வெயிட் பண்ணிச்சு, ஏன்டா குத்துனாரு. அந்த மாதிரி இப்போ நீங்க 2 பேரும் பிரிச்சு விட்டீங்க. அதனால ஒட்டு மொத்த இந்தியாவும் வெயிட்டிங் ஃபார் மிங்கல். ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். கண்டிப்பா நடக்கும், கவலையே படாதீங்க. ஓகே, அங்க போய் நின்றுட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியா அப்படிதான் முடிஞ்சது. அவர் என்ன பண்றாரு நம்ம பார்த்து தானே ஆகணும் இல்ல? ஓகே. அண்ட் செலிபிரிட்டிஸ் நம்ம சைட்ல இருந்து, ஹாலிவுட் சைட்ல இருந்து, இல்ல வேற எங்கேயாவது உங்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்களா யாராவது கால் பண்ணி? வெரி மெமரபிள் மூமெண்ட் அது மாதிரி ஏதாவது இருக்கா? மஸ்ட் டேட் த பிளே பாய்க்கு வந்து சசிகுமார் அண்ணன் ஒரு
ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணி வீட்டில் பசங்கள்லாம் பார்க்குறாங்கப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எஸ் எஸ். ஸோ யா, விளையாட்டுக்கு சொல்ல உண்மையாகவே அருமையான திறமையாக சொல்லி அவருக்கு ஒரு பெரிய கைத்தள்ள கொடுங்க. அத்தனை படத்தையும் பார்த்துருக்கேன், சும்மா முடியாது. ப்ளே பாய்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. நானும் சீசன் 2க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் கரெக்டா சார்? சும்மா அவ்வளவுதான், பயங்கரமா எல்லாரையும் கொண்டு வந்துருவாரு மேடைக்கு அவர். அந்த மாதிரி ஒரு டேலண்ட் அவரு. Okay. ஓகே, ஸோ எனக்கு ஒண்ணு கேட்கணும். லைக் இப்போ ஜிவிஎம் சார் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஹீரோயின்ஸ் எல்லாம் செம்ம அழகா காட்டுவார், செம்ம பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அது வந்து எப்படிடா இப்படி செதுக்குறாரு அப்படின்னு, அந்த மேக்கப்ல இருந்து அவங்களோட காஸ்டியூம்ஸ்ல இருந்து எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம அதே மாதிரி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவோம். அதே மணி சார் பார்த்தா அப்படியே நேச்சுரலா ஒரு பியூட்டியை காமிச்சு இப்படி ஒரு அழகா இந்த பொண்ணு அப்படிங்கிறது அவங்க சும்மா இருந்தாலே அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி உங்க ஹீரோயின்ஸும் அப்படிதான் அழகா இருக்காங்க. அதுல ஒரு பொட்டு ஒண்ணு வைக்கிறீங்களே, ஏதோ அதுக்கு பின்னாடி ஏதாவது கதை இருக்கான்னு பின்னாடி கேட்க சொன்னாங்க என்ன. அழகா இருக்கு, அது வந்து ஏதோ ஒரு இருக்கும் போல இருக்கு அவருக்கு ஒரு டச் அப்படின்னு. எனக்கு வந்து பொட்டு வச்சாலும் மூக்குத்தி போட்டிருந்தா ரொம்ப பிடிக்கும். எங்க பொட்டு வச்சு மூக்குத்தி போட இருக்கிற கேர்ள்ஸ்லாம் கை தூங்க பார்க்கலாம். ஓகே, அப்ப சீசன் 2க்கு கிட்டத்தட்ட 100 தாரா ரெடி. நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சார், ஆடிஷன் வச்சு பார்த்துக்கலாம். பண்ணிடலாம். சோ நைஸ். ஓகே, சோ பொட்டு வச்சு மூக்குத்தி போட்டா ரொம்ப பிடிக்கும். அதே தாரா தான் வேணுமா? ஒரே தாரா தான் அப்படின்றீங்க. ரைட், நல்லா சூப்பர்மா, நல்லா பிடிச்சி வச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ எனக்கு ஒரு டவுட். நீங்கள் சொன்னீங்க, வந்த உடனே சொன்னீங்கல்ல வயசாயிடுச்சு அப்படிங்களே, எனக்கும் அந்த கேள்வி கேட்கணும். பார்க்கும்போது நான் யோசிச்சேன், என்ன ஒரே ஜென்சியாக இருக்குது, பார்த்து முடிச்சோம் நல்லா இருக்கே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஜென்சிக்கு ஒரு கதை எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம மைண்டில் எப்படி யோசிச்சு நீ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க, அந்த எப்படி இந்த ஆடியன்ஸை வந்து புல் பண்ணணும்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஜென்சியை நம்ம பர்டிகுலர்லி டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணதில்லை. இந்த கதையை எடுத்து படிக்கும் போது இது ஒரு பிளேபாயோடைய கதையாக இருந்துச்சு. ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு காதல் கதை, ஓகேவா, நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படி ஒரு காதல் கதை, அதாவது எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங் இமோஷன் இல்லாமல், ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல், ஒரு ப்ராமிஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கிறது. நான் இந்த கதையில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் நம்பின காதல், ஓகேவா. நான் ஸ்கூல் படிக்கும் போதோ அந்த சைடு நம்மலாம் 90s கிட்ஸ்ல போய்ட்டோம். ஸோ நான் கொண்டு வரணும்னு நினைச்சது வந்து அந்த கதை முடியும் போது நீங்க இந்த காலத்துல பார்க்குற காதல் இருக்கு இல்லையா, அது இப்படி இருக்கு இல்லையா, அது உண்மையா காதலா உணர்ந்தா பார்த்தா பேசுனா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் முடிச்ச இடம், கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எஸ், அங்கதான் அவர் நிக்கிறாரு பாத்தீங்களா. இட்ஸ் a lesson. அது ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு. காதல்னா இப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாதுங்கறத முதல்ல காமிச்சிட்டு கடைசியா வந்து காமிச்சிருக்காரு. சரி, உண்மையா லவ் பண்றவங்க கை தூங்க பார்க்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, டைம் பாஸ். இப்ப கேட்க சொல்லட்டுமா? ஜயன் லவ் பண்றவங்க எல்லாம் கை தூக்கணும். என்ன அது என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் ஒன்றும் பண்ணலைங்க. இப்ப பாருங்க அஞ்சனா, அதே டைம் பாஸுக்கு லவ் பண்றவங்க கை தூங்க பார்க்கலாம். எவனாவது ஒத்துப்பானா? இது என்ன கேள்வி? ஓகே, பரவாயில்ல. அப்ப உண்மையா நீங்க சொல்ற லவ் பண்ணல மயிரம் இருக்கு சார் நம்ம கிரவுட்ல. There is a very beautiful thing about two people whom you showed on screen. இவங்க எல்லாம் தாண்டி there are two characters எல்லாரோட மனசுலயே பதிஞ்சது. ஒன்னு பாபி, இன்னொன்னு ஷாலுமா. And there are too many fans for பாபி. அவருக்கு என்னன்னே தெரியல. ஷாலுமாக்கும் தான், ஆமா ஷாலுமாக்கும் தான், ரெண்டு பேருக்கும் அந்த கேரக்டர்ஸ் வந்து அவ்வளோ அழகா இருந்தது. உங்களுக்கு அதை எப்படி ஃப்ரேம் பண்ணி அதுக்குள்ள வச்சிங்க? அது பாபி ப்ளே பண்ணது வந்து புரவலன் அண்ணன். அவர் தான் வந்து நான் முதல்ல ஜோ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் 2017 ஒரு இண்டிபெண்டன்ட் தமிழ் படம் பண்ணேன். அவர் தான் ஹீரோ. ஒத்த காசு கூட வாங்காமல் எனக்காக பண்ணி கொடுத்தாரு அவர். ஸோ அப்படி தான் என்னோட ஜேர்னியே ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பாபியை வந்து அப்படி தான் தெரியும். அப்புறம் நான் அது முடிஞ்சு அவதாரம்னு ஒரு நாடகம் செஞ்சேன், அதில் ஹீரோவாக நடித்தார். அது பிறகு நாம் செஞ்சேன், அதில் செக்யூரிட்டியாக நடிச்சிருப்பாரு. சீசன் 2ல் ஒரு மாதிரி மாஸ் ஆயிடுவார். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பாபி இன் மஸ்ட் டேட் த பிளே பாய் தான். அவர் ஒரு சூப்பரான நடிகர், எனக்கு ஒரு குரு மாதிரி அவர். கிட்டத்தட்ட ஹீ கேன் டூ எக்ஸப்ஷனல் ரோல்ஸ். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ சிறந்த நடிகர்னு. அவரை கூட்டிகிட்டு வந்து பேசிக்லி நாங்கள் சொன்னதெல்லாம், நடிக்காதீங்க, ஒன்றுமே செய்யாதீங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க, ரியாக்ஷனே கொடுக்காதீங்க, இப்படி இருந்தால் போதுமாப்பா அப்படிம்பாரு. இப்படி இருந்தாலே போதும், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாபி கேரக்டர் வந்துச்சு. எக்ஸாமுக்கே படிக்காத பாஸ் பண்ணி விட்டுறேன் அந்த மாதிரி யாரு சார் இப்போ சொன்னது? ஓகே, என்னால பாபி கண்டிப்பா நீங்க அடுத்த சீசனுக்கும் ஒரு பைசா கூட வாங்காம நடிச்சு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி. இல்ல படத்துக்கு மட்டும் தான் காசு கொடுக்கல, அது பேர் கொடுத்துட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாரு. ஓகே, சாரி பாபி, உங்களுக்கு பேமெண்ட் இருக்கு. தேங்க் யூ so much. And
ஆக்சுவலி கோலிவுட் வந்து 2 கரங்களையும் இப்படி காமிச்சு வாங்க அப்படின்னு தான் நாங்கள் வரவேற்க போகிறோம். பிகாஸ் இவ்வளோ பெரிய ஹிட் வந்து கொடுத்துருக்கீங்க. அடுத்து தமிழ் படங்கள் பிக் ஸ்க்ரீனில் சில்வர் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கணுங்கிறது எங்களோட பெரிய ஆசையாக இருக்குது. ஸோ உங்களோட படைப்புகளை பார்க்கணும், உங்களையும் பார்க்கணும் சார். ஒரு நல்லா இருக்காரு சார், வரட்டும் ஸ்க்ரீனில் வந்து நடிக்கணும். பண்ணுங்க, நடிக்க கூடாதுலாம் பண்ணாதீங்க, நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கீங்க பிரசன்ஸ். ஸோ அதுவும் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ். அண்ட் இன்னும் மற்றவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு உங்ககிட்ட ஒரு தனித்திறமை இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அதை நான் அப்புறமா வந்து என்ன வேணும், அதேதான் பாட்டு தான், அதேதான் கண்ண மூடிக்கோங்க எல்லாரும். அவர் பாடுவார், ரெக்கார்டிங்ல பாடிருப்பீங்க. இப்போ நீங்க பாடுறத நாங்க ரெக்கார்ட் பண்ணி கேட்க போறோம், அதுக்கு தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்ல? ஓகே, அப்ப எல்லாருமே அப்படியே லைவா அப்படியே ரெக்கார்ட் பண்றீங்களா? செக் செக். இதயம் துடிக்குதே சிறு இதயம் துடிக்குதே, கனவும் பிறக்குதே, வாழ்ந்திட தினமும் ஏங்குதே, மழையில் நனைந்து உன்னுடல் அணைத்து வாழும் சுகத்தில் இறக்கவா, ஜென்மங்கள் 1000 நீ பிறந்து உன்னோடு சேர்ந்து வாழவா. போதும் அப்படி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நன்றி நன்றி. குமுதம் மற்றும் 360 என்டர்டைன்மெண்ட் இணைந்து வழங்கும் லைம்லைட் ஸ்லைட்ஸ் ஆன் மஸ்டேட் தி பிளேபாய் டைட்டில் ஸ்பான்சர் போத்தீஸ். காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்திரிகா பட்டுதான். போத்தீஸ் அழகிய ஜவுளிகளின் ஆலயம். வென்யூ ஸ்பான்சர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி பல்லாவரம்.